ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம தேர்ட் டே ஆஃப் சீரீஸ் 19க்கு வந்திருக்கோம். அப்பர் பாடிக்கான மூவ் தெரிஞ்சுக்க போகிற நாள் இல்லையா, அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா வால் புஷ்அப்ஸ். அதாவது செவுத்துல நம்ம கொஞ்சம் புஷ்அப்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். தரையில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கவங்க இது பண்ணுங்க. அதே ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் தான். தரையில் பண்ணும்போது எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நான் எப்படி பண்ணணுன்றதை சொல்லி காமிக்கிறேன். நீங்களும் பாருங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறேன். ஓகே, ஸ்டே டியூன். பாருங்க, செவரு நமக்கு முன்னாடி இருக்கணும். கை நீட்னா தொடர அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தா போதும். ஓகே, கால் நல்லா பதிய வச்சுக்கோங்க. வயறு பகுதியை இழுத்துக்கோங்க, கோர உள் பக்கமா இழுத்துக்கோங்க. ஓகே, கை நல்லா பிரிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. செவுத்துல நல்லா பதிய வைக்கணும். எந்த லெவல்ல கை இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கணும். இதே லெவல்ல ஷோல்டர் லெவல்லையே வைக்க வேண்டாம். ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் கீழே இப்படி வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே சாயுங்க. ஓகே, இப்போ உடம்பு அப்படியே சாய்ச்சி கிட்ட கொண்டு போங்க. தலை இப்படி விழுந்துடக்கூடாது. தலை ஸ்ட்ரைட்டா ஃபர்மா பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி பின்னாடி முதுகு இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஷோல்டர்ஸ் ஷ்ரக் வேண்டாம். எல்போஸ், அதாவது இந்த இடம் முழங்கை மட்டும் மடியணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ அப்படியே பின்னாடி வாங்க, ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. அதாவது ஒரு பிளாங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பலகை ஸ்ட்ரெயிட்டா, அதை கொஞ்சமா சாய்ச்சி வச்சா எப்படி இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், அதே மாதிரிதான் உடம்பு ஃபர்ஸ்ட் நேரா இருக்கணும். சாய்க்கும் போது இப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், நடுவுல எல்லாம் மடங்க கூடாது. ஓகே, ஸோ இதுதான் இப்போ ஒரு பிளாங்க்னு நினைச்சுக்கோங்க. உடம்ப கையை ஷோல்டர் லெவல்ல ஃபர்ஸ்ட் நீட்டிக்கோங்க. உள்ளங்கையை நல்லா பிரிச்சுக்கோங்க. ஓகே, இப்படி பிரிச்சுக்கோங்க. ஷோல்டர் லெவல்ல நீட்டிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் லெவல்லேருந்து கீழே வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே உடம்ப சாய்ங்க. இப்போ முழங்கை மடிச்சுட்டு கிட்ட கொண்டு போங்க. அவ்வளோ. இதை இப்படி கண்டினியூஸா பண்ணுங்க. ஓகே, அப்படியே போய் நெத்தி வரைக்கும் செவுத்துல ஒட்டணும்லாம் கிடையாது. ஒரு பிளாங்க் ஃப்ரண்ட்ல போயிட்டு பேக்ல வர மாதிரி மட்டும் பண்ணா போதும். முதல்ல ஒரு 5 தடவை பண்ணுங்க. வயரை நல்லா உள்ள இழுத்துட்டு பண்ணுங்க. அந்த தொப்புள் இடம் உள்ள இழுக்கணும். கோர் அப்பதான் எங்கேஜ் ஆகும். தலையெல்லாம் லூஸா விடக்கூடாது. தோல் பட்டைய சுருக்கி நிமித்த அவசியமே இல்லை. சிம்பிளா முன்னாடி பின்னாடி போயிட்டு வாங்க. ஒரு பலகை மேல கீழே போற மாதிரி, அவ்வளவுதான். ஓகே, இப்போ இதோட அடுத்த வேரியேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி நிந்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா வயரை இழுத்து வச்சுக்கோங்க. ஷோல்டர்ஸ் நல்லா பிரிச்சு வச்சுக்கோங்க. கையை ஃபர்ஸ்ட் ஷோல்டர் லெவல்ல நீட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இறக்கிக்கோங்க. கை நல்லா உள்ளங்கையை பிரிச்சுக்கோங்க. நேரா பாருங்க. ஓகே, செவுரை நோக்கி உடம்ப சாய்க்கணும். சாய்ச்சிட்டு அதே இடத்துல ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வாங்க. இதுதான் அடுத்த வேரியேஷன். பண்ணலாமா? ஓகே, சாச்சேனா 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. ஓகே, அவ்வளோதான். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் கஷ்டமான வேரியேஷன். முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்க. ஒரே கையில் வால் புஷ்அப்ஸ் பண்ணுறது. கை வச்சுக்கோங்க. ஷோல்டர் லெவலில் கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. உள்ளங்கையை பிரிச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. ஓகே, இப்போ உடம்ப சாய்க்க போறோம். ஒரு கை ஃபுல்லா பேலன்ஸ் பண்ண போது வெயிட். ஓகே, டச் பண்ணிட்டோமா? வாங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. இப்போ இந்த கை ஓகே, அடுத்த வேரியேஷன் இதுலயே ஒரே கையில சாஞ்சிட்டு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். பாருங்க, ஷோல்டர் லெவல்ல கையை வச்சுட்டு கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். உள்ளங்கையை நல்லா பிரிச்சு வச்சுக்கிறேன். இப்போ அப்படியே உடம்ப சாய்க்கிறேன். கிட்ட போறேன். 1 2 3 4
5. பின்னாடி வாங்க. 1 2 3 4 5. பின்னாடி வாங்க. இந்த இடத்துல மடங்கணும். ஓகே, 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. இந்த இடம் உள்ள முன்னாடி போகக்கூடாது, இழுத்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் பாடி. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். பின்னாடி வந்துடலாம். 1 2 3 4 5. இப்போ இந்த கை ட்ரை பண்ணலாம். கை ஷோல்டர் லெவல்லேருந்து கொஞ்சம் கீழே வைக்கிறேன். டச் பண்ணிட்டேன். இப்போ உடம்பை சாய்க்கணும், நேராக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஓகே, இதையும் முடிச்சிட்டோம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இதோட பலன்கள் நீங்கள் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நம்ம ஃபுல் பாடி வெயிட்டை செவுத்துக்கு மேலே சாய்ச்சிட்டு பின்னாடி கொண்டு வரும்போது எது தாங்கும்னா நம்ம கைகள் தான் தாங்க போகிறது, எஸ்பெஷலி இந்த இடம். ஸோ வலு பெறக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த இடம். இந்த இடத்துல ஃபேட் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புஷ்அப்ஸை பண்ணுங்கள். ஏன்னா தரையில் புஷ்அப்ஸ் பண்ணுறது எல்லாருக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், எஸ்பெஷலி லேடிஸ்க்கு. அதனால தான் வால் புஷ்அப்ஸ் பண்ணும்போது ஈஸியாக பண்ண வரும். அதோட ஸ்டெப்ஸ் தான் இன்றைக்கி காமிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நம்ம வலுப்பெற வைக்கலாம், இந்த இடத்துல சேர்ந்துருக்க கொழுப்பை கரைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் கைகளையும் வலுப்பெற வைக்க முடியும். ஏன்னா ஃபுல் பாடி வெயிட்டு கையை வச்சு தான் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். ஷோல்டர்ஸ்க்கு நல்ல எக்ஸசைஸ். இந்த இடத்துலலாம் டைட்னஸ் இருக்குது, வலியாக இருக்குது, என்னால் ஈஸி மூமெண்ட்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிள் புஷ்அப்ஸை பண்ணிகிட்டே வாங்க. ஈஸியாக இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு அந்த மொபிலிட்டிலாம் கிடச்சி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஷோல்டர்ஸ். அது தவிர பின்னாடி முதுகு பகுதியெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ண வைக்கும். நம்ம செஸ்ட் மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ண வைக்கும். அது தவிர்த்து மெயினாக வயறு பகுதியை உள்ள சுருக்கி வச்சு இந்த எக்ஸசைஸை பண்ணுறோம், கோரை என்கேஜ் பண்ணுறதால. ஏன்னா உடம்பு ஃபுல்லும் பார்த்தா சாஞ்சிட்டு மேலே வரும்போது இந்த பகுதி தான் பேலன்ஸ் கொடுக்கும். ஸோ இதையும் நம்ம என்கேஜ் பண்ணுறதால இந்த பகுதியில் இருக்கிற மசில்ஸ் அத்தனையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம், இங்கே இருக்கிற ஃபேட் அத்தனையும் குறையும். ஸோ இது அப்பர் பாடிக்கான எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, கோரை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். ப்ளஸ் இந்த ஜாயின்ஸ் எல்லாமும் ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போஸ்டரை கரெக்ட் பண்ணுமா ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதுகு இடத்துல கூன் போடுறது, கொஞ்சம் நம்ம உடம்ப நேராக வச்சுக்காம சரிவாக வச்சுக்கிறது, இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணிங்கன்னா நம்ம உடம்பு நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தவிர்த்து பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன், நம்மளுக்கே நம்ம உடம்பை எங்கேயாவது விழ போகிற மாதிரி இருந்தால் காப்பாற்றிக்கிறதுக்கு எந்த வயசுலையும் இந்த மாதிரி எக்ஸசைஸை பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸசைஸை நீங்கள் எல்லாரும் கட்டாயம் பழகி எவ்ரிடே பண்ணணும் தானே. இன்றைக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நான் அடுத்த மூவோட நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.